கூட்டு செய்ய சொன்னேன் சார். அதில் அவங்க என்ன பண்ணாங்க, புடலங்காய் பொரியல்ல எடுத்து தூவுனா தனித்தனியாக விழுது. அதுக்கு பேர் கூட்டு கிடையாது சார், பொரியல். நான் என்ன சொன்னேன், சரிம்மா இதை ஆல்டர்னேட் பண்ணலாமா, இதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்க? எனக்கு தெரியாமல் சார் ஒரு அரை சொம்பு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கிண்டிட்டு கொண்டு வந்து காமிச்சாங்க. அந்த புடலங்காய் கூட்டு கூட நான் 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சார் வதக்கி ஃபைனலாக ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றி கொண்டு வந்து வச்சாங்க சார். அதையும் என் பக்கத்துலேயே ஒரு சொம்பு நிறைய தண்ணி இடத்துல எடுத்து ஊற்றி கிண்டி அந்த தண்ணிக்கு ட்ரை ஆகிடுச்சு, ஆவியாக போயிடுச்சு. அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றுமே நடக்கல. அதில் வேற எந்த மாற்றமும் அந்த புடலங்காய் கூட்டில் நடக்கலை. ஆனால் கொண்டு வந்து கொடுத்து இந்தா சாப்பிடுனாங்க சார். அது எப்படி சார் மனுஷன் சாப்பிடுவான்? 100 மில்லி பாலை 50 மில்லியை சுண்ட வச்சு கொடுன்னு சொன்னீங்களா, அது மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன சார், கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஒன்றா தான் சார் இருந்தோம். அம்மா அப்பா எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் தனி கொடுத்தோம் வந்தோம். தனி கொடுத்தன வந்த 2வது நாள் தெரிஞ்சிருச்சு என் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியலன்னு சார். எங்கள் அம்மா கூட சேர்ந்து 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி சமையலில் மேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க சார். நான் எனக்கு தெரியாது அப்போ. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆன அந்த 1.5 வருஷம் கழிச்சு எப்போ நான் 2வது நாள் வீட்டு தனிமத்தில் போனனோ அப்போவே நினச்சேன், என் லைஃப்பில் ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்துச்சுன்னா பட்டு நாள் தீர 4 வருஷத்துக்கு பின்னாடி போயிடு. அப்படி இல்லைன்னா நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு. எனக்கு 2வது ஆப்ஷன் தான் கிடைச்சது, ரீவைண்ட் போக முடியல. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு. அதை தான் சார் இப்போ சொல்கிறாங்க அவங்க. ரிவைண்ட் பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன் சார்.